ஏறக்குறைய ஒரு 2 அடிக்கு மேலே ஸ்னோ கொட்டி கிடக்கு. இந்த இடங்களை பாருங்க, 2 அடிக்கு மேலே அப்படி ஸ்னோ கொட்டியிருக்கு. இறங்கல. அது நாங்கள் கொஞ்சம் வலிச்சு விட்டனாங்க. ரெண்டாலும் எங்களோட வீட்டின் இந்த பின்பக்கம் எல்லாம் வலிச்சு கொண்டாந்து இருக்கிறாங்க. பள்ளிக்கூடம் எல்லாம் இன்றைக்கு மூடிட்டாங்க. பள்ளிக்கூடம் எல்லாம் இந்த பள்ளிக்கூட பின்பக்கம், இது எங்களுடைய வீட்டினுடைய பின்பக்கம். வாகனங்கள் எல்லாம் எடுத்து வழியில் விட்டு வலிச்சு திரும்ப கொண்டு அடித்தது. இன்னும் ஸ்னோ கொட்டி கொண்டு தான் கிடக்கு. மெல்ல மெல்ல துகள் துகளாக இருக்குது. இன்றைக்கு வேலைக்கு ஒருத்தரும் போகல. வீதிகளில் வாகனங்கள் ஒன்றும் இல்லை. எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. அவசர கால நிலை பிரகடனம். வெளியில் போகணும். சரியான குளிர். போய் எங்கேயும் மாட்டுப்பட்டால் உதவுறதுக்கு கூட உதவிகள் வர இயலாத நிலையில் இந்த முறை வின்டர் மிக கொடூரமாக இருக்கிறது. வாகனங்களே இல்லை வீதிகள் தான் பாருங்கள். அதில் அந்த ஸ்னோ எவ்வளவு, அதில் கிட்டத்தட்ட 3 அடிக்கு மேலே இருக்குது. அதில் ஸ்னோ. இந்த இடமெல்லாம் வலிச்சு கொண்டு இருக்கிறாங்க வாகனங்கள். இதை தவிர வேறு வாகனங்கள் வீதிகளில் இல்லை. யாருமே போகலை வெளியில். வேலைகள் எல்லாம் இன்றைக்கு எல்லாரும் அறிவிச்சிட்டாங்க வேலைக்கு வர இயலாதன்று. அதில் வேலைகள் இல்லை. வாகனங்கள் வீதியை துப்புரவு செய்கிற வாகனங்களை தவிர வேறு எந்த வாகனங்களும் வீதியில் இல்லை. பள்ளிக்கூடம் இன்று பனிப்புயல். அவன் அங்கங்கே பிஸியா இருப்பான். அவன் இப்ப கூப்பிட்டா வர மாட்டான். அது பிரச்சனை இல்லை. அதில் அடிச்சு விடுங்க. அப்புறம் அவன் வந்தா அப்புறம் எடுக்கலாம் தானே. பனி விழும் மலர் வேணாம் பார்வை ஒருவரும். இன்றைக்கு எத்தனாம் தேதி? 24 தை மாதம். 3வது பனிப்புயல் ஆரம்பம். இன்று அதிகமாக பனிப்பொழிவு. 25. சும்மா குளிர். குளிர் 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 குளிர். 0க்கு கீழே 17. மை காட். -17க்கு வந்துட்டேன். எங்களோட பெரிய காரை உள்ள வர கஷ்டப்படுது.
ம்